ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கிறதா? 17/1/26. இன்னைக்கு முரளியினுடைய தலைப்பு மீட்டே பச்சே ஜப் ஏ பாரத் ஸ்வர்க தா தப் தும் கோரே சோச்ரே में थे अभी अंधियारा है फिर सोचरे में चलो. தலைப்பில் சொல்கிறாங்க பாபா, இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்ததோ அப்பொழுது முற்றிலுமே பாபா சொல்கிறார் பகலாகவே இருந்தது. இப்போ பாருங்க, இருளாக ஆயிடுச்சு. பிறகு நம்ம பகலுக்கு செல்வோம். பிரஷ்ன கேள்வி, பாப் अपने बच्चों को कौन सी एक कहानी सुनाने आए हैं? பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு கதை சொல்வதற்காக வந்திருக்கின்றார்? கேள்வி என்ன சொல்கிறாங்க பாபா? பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு கதை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க? உத்தர், என்ன கதை சொல்கிறாங்க பாபா? தினமும் நமக்கு என்ன பண்ணுறாரு? முரளி கதை போல தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. பதில் சொல்கிறார் பாபா, பாபா கேத்தே மீட்டே பச்சே मैं तुम्हें 84 जन्मों की कहानी सुनाता हूँ. தினமும் என்ன சொல்கிறாங்க பாபா? நான் 84 பிறவிகளுடைய கதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். तुम जब पहले पहले जन्म में थे एक ही देवी देवता धर्म था. முதல்ல பாபா சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பிறவியில் நம்ம தேவதைகளாக இருந்தோம், தேவதா தர்மத்தில் இருந்தோம். फिर तुमने ही 2 युग के बाद बड़े बड़े मंदिर बनाया है. முதல்ல நம்ம தேவதைகளாக இருந்தோம் தேவதா தர்மத்தில். பிறகு 2 யுகங்களுக்கு பிறகு பெரிய பெரிய கோவில்கள்லாம் உருவாக்கினோம், பெரிய பெரிய கோவில் கட்டியிருந்தோம். பக்தி மார்க் சுரு ஹுவா, பிறகுதான் பக்தி மார்க்கம் ஆரம்பமானது. அபி தும்ஹாரா ஏ அந்திம் கா பி அந்திம் கா ஜனம். இப்போ கடைசியிலையும் கடைசி பிறவி. பாபா கதையாக சொல்கிறாங்க, நீங்கள் 84 பிறவி எடுக்கக்கூடியவங்க. நீங்கள் ரொம்ப சுகமானவங்களாக இருந்தீங்க, சொர்க்கத்தில் இருந்தீங்க. அதுக்கு பிறகு 2 யுகங்களுக்கு பிறகு நீங்கள் கோவில்லாம் கட்டினீங்க. இதெல்லாம் பாபா சொல்கிறாங்க கதை போல். தும்னே புக்காரா துக்கு கர்த்தா சுக்கு கர்த்தாவும் அபுமே ஆயாகும். நீங்கள் தானே எனக்கு அழைப்பு கொடுத்தீங்க, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்குறவரே வாங்க அப்படின்னு நீங்கள் தான் அழைப்பு கொடுத்தீங்க. ஆகையால் நான் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க பாபா. கீத் பாட்டு ஆஜ் அந்தியார் மேஹே இன்சான். இன்னைக்கு பாட்டு, இன்றைய மனிதர்கள் இருளில் இருக்கின்றார்கள். ஓம் சாந்தி. தும் பச்சே ஜான்தே ஹோ அபி ஏ கலியுகி துனியா சப் அந்தியார் மேஹே. குழந்தைகள் நாம் தெரிஞ்சிருக்கிறோம், இப்போ இந்த உலகமே கலியுகம், அதாவது அனைவரும் ஆழ்ந்த இருள இருக்காங்க. முதல்ல இருந்தது பகலாக இருந்தது. ஜப்கி பாரத ஸ்வர்கத்தா, அப்ப இந்த உலகம் பாரதமே ஸ்வர்க்கமாக இருந்துச்சு. கீதா ஹே முக்கிய சர்வ சாஸ்திரமே சிரோன்மணி ஸ்ரீமத் அர்த்தாத் பகவான் கி சுனாயி ஹுயி ஹே பாரத் மே. முக்கியமானது கீதை. கீதை தான் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சிரோன்மணி. பாபா சொல்றாரு, இந்த கீதை பகவானால சொல்லப்பட்டது பாரதத்தில். மனுஷத்தோ கோய்க்கு சத்கதி கர் நகி சக்தே. மனிதர்கள் வேற யாருக்கும் சத்கதி என்பது கொடுக்க முடியாது. மனிதர்கள் சத்கதி நிலையிலையும் இல்லை, யாருக்கும் அவங்க சத்கதி கொடுக்க முடியாது. சத்யுக்மே தே ஜீவன் முக்து தேவி தேவதாயன் जिन्होंने ये वर्षा कलयुग अंत में पाया था. சத்யுகத்தில் நாம் இருந்தோம். பாபா சொல்றார், ஜீவன் முக்தி நிலையில், சத்யுகத்தில் ஜீவன் முக்தி நிலையில் இருந்தோம். இந்த ஒரு ஆஸ்தியானது கலியுகத்தினுடைய கடைசியில் தான் நம்ம அடைஞ்சோம். பாரதவாசியோं को पता भी नहीं ना कोई शास्त्रों में है. பாரதவாசிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. பாபா சொல்றாரு, சாஸ்திரங்களையும் இது இல்லை. சாஸ்திரமே பக்தி மார்க்க கா ஞான். சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய ஞானம். சத்கதி கா ஞான் மனுஷ்ய மாத்திர பி பில்குல் பி நஹி ஹே.
சத்கதிக்கான ஞானமானது மனிதர்களுக்கு முற்றிலுமே கிடையாது. பக்தி சிக்லானே வாலா ஹே சப் கஹேங்கே, சாஸ்திர படோ தான் புண்ணிய கரோ. சாஸ்திரங்கள் இதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடையது, மனிதர்களால் கற்றுக் கொடுக்கக்கூடியது. பாபா சொல்றார், சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா தான புண்ணியம் செய்யுங்க, சாஸ்திரம் படிங்க அப்படின்னு சொல்லுது. ये भक्ति द्वापर से चली आती है, सत्युग और त्रेता में ज्ञान की प्रारंभ. இந்த பக்தி துவாபர் யுகத்திலிருந்து ஆரம்பம். சத்யுகம் மற்றும் திரேதா யுகங்கிறது ஞானத்தினுடைய பிராப்தி. ஐசா நகி வஹாங்கி ஏ ஞான் சல்தா ஆத்தா ஹே, அப்படியெல்லாம் கிடையாது. ஞானம் முதல்ல இருந்தே நடந்துட்டு இருக்கு, ஞானம் இருக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஏ வருஷ பாரத் மே தா वो बाप से संगम पर मिला था जो अभी तुमको मिल रहा है. பாபா சொல்றார், இந்த ஆஸ்தி தந்தை தான் நமக்கு கொடுக்குறாங்க. மேலும் சத்தியுகம் திரேதா யுகத்துல ஞானத்தினுடைய பிராப்தி என்பது இருக்கு அப்படிங்கிறார் பாபா. சங்கமேகத்துல தான் நம்ம தந்தையை சந்திக்கிறோம். மீண்டும் பாபா சங்கமேகத்துல தான் குழந்தைகளை சந்திப்பு செய்வதற்காக பாபா வர்றாங்க. ஆத்மா தான் ஞானத்தை தாரணை செய்து புண்ணிய ஆத்மா பாப்பாத்மா பன்தி ஹேனா. ஆத்மா தான் புண்ணிய ஆத்மாவாகவும் பாவ ஆத்மாவாகவும் ஆத்மா தான் ஆகின்றது. பாபா சொல்றாரு, இப்ப கடைசி ஜென்மா பிறவி. தும் சப் வானப்பிரஸ்த அவஸ்தா மேகோ, நாம் அனைவருமே வானப்பிரஸ்த நிலையில இருக்கிறோம். வானப்பிரஸ்த அவஸ்தாவாலே குரு கர்த்தே ஹே. मंत्र लेने के लिए तुमको तो अभी देहदारी गुरु करने की दरकार नहीं है. நாம் அனைவரும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கோம். உலகத்துல எல்லாம் பாருங்க, வானப்பிரஸ்த நிலையில் வயதானவங்களா இருக்கிறவங்க வானப்பிரஸ்த நிலைக்கு போவாங்க. பாபா சொல்றாங்க, அங்க கூட வானப்பிரஸ்த நிலைக்கு போறாங்க குருட்ட மந்திரத்தை அடைவதற்காக. இங்க எந்த ஒரு தேகதாரி குரு அவசியம் இல்லை. தும் சொப்கா மே டீச்சர் மே பாப் குருகும். பாபா சொல்ற, நான் டீச்சராகவும் மேலும் தந்தையாகவும் குருவாகவும் இருக்கின்றேன். முஜே கேத்தே பி ஹே பதித் பாவன் ஷிவ் பாபா ஹே. பாபாக்கு தான் சொல்லப்படுறது பதித்த பாவன் மற்றும் ஷிவ் பாபா என்று தந்தைக்கு தான் சொல்லப்படுது. யஹா சிம்ரன் கர்த்தே ஹே தோ பாப் சப்கோ சத்கதி தாத்தா ஹூம். இங்கே பாபா நமக்கு நினைவு ஏற்படுத்துறார், நான் தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல். பாபாக்கு தான் மகிமை இருக்கிறது, சத்கதி தாத்தா. बाप नहीं आए तो பாரதவாசியோं को சொர்க்கவாசி கோன் பனாவே. பாபா இந்த பாரத தேசத்துல வரல அப்படின்னா யார் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவாங்க? இஸ்லாமிய ஆதி ஜோபி சப் இஸ் சமய தமோ பிரதான் ஹே. மற்ற தர்மத்தில் இருக்கிறவங்க எல்லாமே, இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள், இவங்க எல்லாமே தமோ பிரதானமாக ஆயிட்டாங்க. சப்கோ புனர்ஜனம் தோ ஜரூர் லேனா ஹே. அனைவருமே அவசியமாக மறுஜென்மா என்பது எடுக்க வேண்டியதாக இருக்கு. அபி புனர்ஜனம் மில்தா ஹே நரக்குமே. மறுஜென்மா அனைவருக்குமே நரகத்துல தான் கிடைக்கிறது. ஐசா நகி சொர்க்கமே சலே ஜாத்தே. அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படி கிடையாது. ஜெய்சே ஹிந்து லோக் கேத்தே ஹே ஸ்வர்கவாசி ஹுவா தோ ஜரூர் நரக்மே தானா. எப்படி சொல்லுவாங்கல்ல இந்துக்கள், யாராவது சரீரம் விட்டாங்கன்னா இவங்க சொர்க்கவாசி, இன்னாரு சொர்க்கவாசி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க இருந்தது நரகத்துல தானே. பாபா சொல்றாங்க, அபி ஸ்வர்கமே கயா துமாரா முக்குமே குலாப். பாபா சொல்றாங்க, சொர்க்கவாசி ஆயிட்டாங்க அப்படின்னா உங்க வாயில குலோப் ஜாம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஏன்னா சொர்க்கம் இன்னும் படைக்கப்படலை. பாபா சொர்க்கத்தை படைப்பதற்காக தான் வந்திருக்கிறார். ஆனால் உலகத்தில் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, இன்னாரு சொர்க்கவாசி ஆயிட்டாங்கன்றார். அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, உங்கள் வாயில் குலோப்ஜாம். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், आत्मा में बुरे संस्कारों को निकालने के लिए देही अभिमानी रहने का अभ्यास करना है. ஆத்மாவில் கெட்ட சன்ஸ்காரத்தை அழிப்பதற்காக ஆத்மா அபிமானி ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இது கடைசி 84வது பிறவி. நம்ம வானப்பிரஸ்த நிலையில இருக்கோம். ஆகையால் புண்ணிய ஆத்மா ஆவதற்கான மெகனத் உழைப்பு செய்ய வேண்டும். இந்த கடைசி பிறவியில வானப்பிரஸ்த நிலையில இருக்கோம். ஆகையால புண்ணிய ஆத்மா ஆவதற்கான முயற்சி செய்யுங்க.
ரெண்டாவது பாயிண்ட், देह के सब बंधनों को छोड़ एक बाप को और राजाई को याद करना. தேகத்தினுடைய அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து ஒரு தந்தை மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். தந்தை மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். बीज और झाड़ का ज्ञान सिमरन कर सदा हर्षित रहना है. விதை மற்றும் மரத்திற்கான ஞானத்தை நினைவு செய்து சதா மகிழ்ச்சியாக இருங்கள். வரதானம் கொடுக்குறாங்க பாபா. उपराम और एवरडी बन. बुद्धि द्वारा अशरीरी पन का अभ्यास करने वाले सर्व कलाओं में संपन्न भव. விடுபட்ட மற்றும் எவரடியாகி, உப்பராம் ஸ்திதி மற்றும் எவரடியாகி புத்தி மூலமாக அசரீரி ஆவதற்கான பயிற்சி செய்யக்கூடிய அனைத்து கலைகளிலும் நிறைந்தவராக ஆகுங்கள். எல்லா கலைகளிலும் சம்பன்னம் நிறைந்தவர் ஆகுங்கள். जैसे सर्कस में कला दिखाने वाले कलाबाज का हर कर्म कला बन जाते हैं. பாருங்க, சர்க்கஸில் ஒவ்வொரு அந்த சர்க்கஸ் பண்ணக்கூடியவங்க வித்தை காட்டுவாங்க. ஒவ்வொரு காரியத்தையுமே வித்தை மாதிரி என்ன பண்ணுவாங்க, கலையாக செய்திருவாங்க. वो कलाबाज शरीर के कोई भी अंग को जैसे चाहे जहाँ चाहे जितना समय चाहे मोल्ड कर सकते हैं. यही कला है. கலை அப்படின்னா பாபா சொல்கிறாரு, அந்த சர்க்கஸில் பாருங்கள், வித்தை பண்ணக்கூடியவங்க எப்படி தன்னுடைய சரீரத்தை வளைக்கணுமோ அப்படி வளைத்து அதை அந்த சர்க்கஸில் கலையாகவே காட்டுவாங்க. अब बच्चे बुद्धि को जब चाहे जितना समय जहाँ स्थित करने चाहे वहाँ स्थित कर लो. यही सबसे बड़ी कला है. பாபா சொல்கிறாங்க, அனைத்தையும் விட மிகப்பெரிய கலை இதுதான். அவங்க சரீரத்தை தான் வளைக்கிறாங்க. ஆனால் நாம் இங்கே புத்தி மூலமாக பாபா சொல்கிறாரு, எவ்வளோ நேரம் விரும்புகிறோம், எந்த ஸ்திதியில் எவ்வளோ நேரம் விரும்புகிறோம் அவ்வளோ நேரம் அந்த ஸ்திதியில் நம்ம நிலைச்சிருக்கணும். இதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய கலை. இஸ் ஏக்கு கலா சே 16 கலா சம்பன்ன பன் ஜாத்தே. இந்த ஒரு கலை மூலமாக 16 கலைகள் நிறைந்தவர்களாயிடலாம். எவ்வளோ நேரம் நம்ம எந்த ஸ்திதியில் நிலைச்சிருக்கணும்னு விரும்புகிறோம் அவ்வளோ நேரம் அந்த ஸ்திதியில் நம்ம புத்தி ஒருமுகப்பட்டு நிலைச்சிருக்கணும். இந்த ஒரு கலை இருந்தால் 16 கலைகள் நிறைஞ்சவங்கள் ஆயிடலாம். இஸ்கேலியே ஐசே உப்பராம் அவர் எவரடி பனோ. அதற்காக நீங்கள் விடுபட்டவராக மேலும் எவரடி ஆகுங்கள். जो आर्डर प्रमाण 1 सेकंड में अशरीरी बन जाओ. युद्ध में समय न जाए. ஆகையால பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சதுமே ஒரு செகண்டில் அசரீரி ஆயிடுங்க. அப்போ யுத்தம் பண்ணுறதுல நேரம் போகாதுன்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன், सरलता और सकनशीलता का गुण को धारण करने वाले ही सच्चे स्नेही और सहयोगी हैं. பாபா நீ ஸ்லோகன்னு சொல்கிறாங்க, சரளத்தா மற்றும் சகிப்புத்தன்மையினுடைய குணத்தை தாரணை செய்யக்கூடியவங்க தான் உண்மையான சிநேகி மற்றும் சகயோகி. சரளத்தா எளிமை, சரளத்தா சிம்பிளாக இருக்கிறது. ரெண்டாவது பாபா சொல்கிறாரு பாருங்க, சகிப்புத்தன்மை அப்படிங்கிற குணத்தை தாரணை செய்கிறவங்க தான் உண்மையான சிநேகி மற்றும் சகயோகி. இன்னைக்கு அவ்யக்த இசாரா சொல்கிறாங்க பாபா, जो परमात्मा ज्ञानी बच्चे हैं उनको ज्ञान का फल मुक्ति और जीवन मुक्ति का वर्षा संगम पर भी प्राप्त होता है. பாபா இன்னைக்கு சொல்கிறாங்க அவ்யக்த இசாரால, யார் பரமாத்மாவுடைய ஞானி குழந்தைகள் அவங்களுக்கு ஞானத்தினுடைய பலன் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி சங்கம யுகத்தில் பிராப்தியாக கிடைக்கிறது. ஞான் அர்த்தாத் சமஜ். ஞானம் என்றாலே அர்த்தம் என்ன சொல்கிறாங்க பாபா, புரிதல். समझदार हर कर्म करते हुए सदा स्वयं को बंधन मुक्त सर्व आकर्षण मुक्त युक्ति बनाने का समझ रखना है. பாபா சொல்கிறார், புத்திசாலி அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தையுமே சதா எப்படி செய்வாங்க, பந்தன் முக்தாகி எல்லா கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு இருப்பாங்க. उनके हर संकल्प बोल और कर्म संबंध और संपर्क में मुक्ति जीवन मुक्ति की स्टेज रहती हैं, जिसको न्यारा और प्यारा कहते.
பாபா சொல்றார், ஒவ்வொரு சங்கல்பா, கர்மா மற்றும் சம்பந்தம் தொடர்புல முக்தி, ஜீவன் முக்தி நிலையில் இருப்பார்கள். மேலும் ஞாரா அன்பாக மேலும் விடுபட்டவங்களாக இருப்பாங்க. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாங்க, யார் பரமாத்மாவுடைய ஞானி குழந்தைகள் அவங்களுக்கு அது பலனே என்ன? முக்தி, ஜீவன் முக்தியை அனுபவம் பண்ணுவாங்க. ஓம் சாந்தி.